Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 3 algebraல exercise 3.4ல உள்ள 9, 10, 11 sums பார்க்க போறோம். இது வந்து page number 101ல இருக்கு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். 9th sum, if a plus 1 by a is equal to 6, then find the value of a cube plus 1 by a cube. Okay, so இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம இதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எந்த ஃபார்முலாவில் வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய ஐடென்டிட்டிஸ்லாம் படித்தோம் இல்லையா, ஃபார்முலாஸ்லாம் நல்லா நீங்கள் ஃபிங்கர் டெஸ்ட்டில் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில் இருக்கா? எஸ். அதாவது இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பதிலாக 1 by ஏன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு இருக்கா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதாவது நம்ம என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, நீங்கள் என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ பாருங்கள், ஸோ இதை மாதிரி இதை எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், ஏ கியூப் plus 1 by a cube which is equal to, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த ஃபார்முலா படி a cube plus 1 by a the whole cubeன்னு எழுதலாமா? ஏன்னா 1க்கு எத்தனை தடவை என்ன பவர் போட்டாலும் 1 தான் வரும். ஏக்கு கியூப் எடுத்தால் ஏ கியூப், ஏன்னா வந்து இது ஹோல் கியூப்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம y வந்து 1 by ஏன்னு எடுக்கணும். எக்ஸ் இருக்க இடத்துல ஏ இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதலைன்னா என்ன மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னா y இருக்க இடத்துல 1 by a cube அப்படின்னு எழுதிடுவீங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Now, இப்போ நம்ம எழுதிடலாம் ஃபார்முலா. ஸோ இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். புரியுதா? நான் இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருந்துச்சு, ஏ இருந்துச்சு. ஒய் இருக்க இடத்துல 1 by ஏன்னு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நான் இப்போ நம்ம அப்படியே எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது ஏ கியூப் ப்ளஸ் 1 by a the whole cube which is equal to, இந்த பக்கம் நான் அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கும் போது நம்ம என்ன எழுதுவோம், a ப்ளஸ் 1 by a ஹோல் கியூப் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் இருக்குது, 3 இருக்குது, இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ a இன்ட்டு 1 by a, எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக 1 by a. புரியும்னு நினைக்கிறேன். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது. அப்போ என்ன எழுதலாம், a ப்ளஸ் 1 by a. கிளியர்? நவ் இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த ஏ கேன்சல் ஆகிடுமா, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இங்கே இருக்கிறது 3 மட்டும்தான். இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ ப்ளஸ் 1 பையோட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ நம்ம என்ன அர்த்தம், அதுக்கு மீனிங் என்ன, ஏ ப்ளஸ் 1 பை இருக்க இடத்துல 6ன்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்ட்டு அர்த்தம். கரெக்டாக? ஸோ நம்ம இதை பதிலாக நம்ம 6 போட்டுக்கலாம். இந்த க்யூபை வந்து அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் இப்போ பேலன்ஸ் இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, இன்ட்டு இதோட வேல்யூவும் 6. ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள், இதை 6 க்யூப் பண்ணணும். ஸோ 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6, ஸோ 6 6 ஆர் 36. நெக்ஸ்ட்டு 36 இன்ட்டு 6 என்ன வரும், 216 வரும். கரெக்டாக? 6 6 ஆர் 36, 6 பேலன்ஸ் 3, 6 3 ஆர் 18, 18 + 3 will be 216. ஸோ 216 மைனஸ் 3 6 ஆர் 18. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்னா 198ன்னு வரும். சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் வேணா. 16 minus 8 வந்து 8, நெக்ஸ்ட் இங்கே 0, ஸோ இங்கே 10 ஆகிடுச்சு, 10ல் 1 போச்சுன்னா 9, ஸோ இங்கே வந்து 1, ஸோ 198. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கியூப் ப்ளஸ் 1 by a cube which is equal to 198. ஓகே, இவ்வளோ நேரம் முன்னாடி சம்ஸ்லலாம் வந்து எக்ஸ்பேண்ட் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதோட வேல்யூஸ் கொடுத்து ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நான் ஒரு தடவை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா எழுதிட்டிங்கனாலே சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ அதான் சொன்னேன், ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டில் முன்னாடி எழுதிக்கிட்டு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 10th சம்க்கு போயிடலாம் வாங்க. 10th சம், இஃப் x² + 1 by x² which is equal to 23.
then find the value of x plus 1 by x and x cube plus 1 by x cube. So இது ரெண்டுத்தோட வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க 23ன்னு. இது வந்து கேட்குறாங்க எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ். ஸோ இது பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது, என்ன ஃபார்முலா, இது ஈஸியாக புரியும். இது என்ன ஃபார்முலா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. அது வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவை எழுதிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இது என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. புரியுதா? இது ஏன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அப்போ ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக இதோட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் அதை வச்சு இது ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன்னா இது கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் என்ன ஃபார்முலா எழுத போகிறேன் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். புரியுதா? அப்போது இங்கே எக்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் ஏ ப்ளஸ் பி. புரியும் நினைக்கிறவங்களுக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது. பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1 பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர். அதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அப்போ 2 இன்ட்டு ஏ வந்து எக்ஸு, பி வந்து 1 பை எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படியே போடுங்க, பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயருங்கும் போது 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா, ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அதாவது 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இதை வந்து நான் ஸ்கொயர் எடுத்துட்டேன். ஸ்கொயர் எடுத்ததுனால 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1, எக்ஸுக்கு ஸ்கொயர் எடுத்தால் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 2 இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? ஸோ இதோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் ஸ்கொயர் கொடுக்கல. நோ ப்ராப்ளம், நம்ம ஸ்கொயரை வந்து அப்புறமா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 23 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா கொஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக நான் 23 அப்ளை பண்ண போகிறேன். இந்த ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 23 ப்ளஸ் 2 வில் பி 25. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது த ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம். 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5. இது புரியுது இல்லையா உங்களுக்கு? அதாவது ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட். ஸோ 25க்கு ஸ்கொயர் எடுத்தால் 5 5 ஆர் 25, 5ன்னு வரும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கேன்சல் கூட பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப். அப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? என்ன ஃபார்முலா, போன சம் போட்டோம் இல்லையா, இதே தான், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய்க்கு பதிலாக 1 பை எக்ஸ் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நான் ஃபார்முலா எழுதுகிறேன். x cube plus y cube which is equal to x plus y the whole cube. இப்போ formula x plus y the whole cube minus 3xy into x plus y. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்லேயே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். x இருக்க இடத்துல xனும் y இருக்க இடத்துல 1 by xனும் நம்ம போட போகிறோம். ஏன்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க கொஷனில், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x இருக்க இடத்துல x தான் இருக்குது, y இருக்க இடத்துல இந்த 1 பை எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ என்ன பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்படியே நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ், அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் போட போகிறேன், ஒய் இருக்க இடத்துல 1 பை எக்ஸ் போட போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் கியூப் minus 3 into xy. அப்போ x into 1 by x. நெக்ஸ்ட்டு into x plus y. அப்போ x plus 1 by x. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு.
நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் கியூப் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ பேலன்ஸ் -3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x இருக்க இடத்துல இந்த 5 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x இருக்க இடத்துல 5ன்னு போடலாம். ஸோ அந்த கியூப் அப்படியே எழுதிக்கலாம். -3 இன்ட்டு இதுக்கு பதிலாகவும் 5. So 5 cube na 5 5s are 25, 25 into 5 will be 125 minus 3 5s are 15. So இது ரெண்டுத்தையும் நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 110. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? x cube plus 1/x cube is equal to 110. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் மட்டும். நீங்கள் வந்து எப்பவுமே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது +or-5ன்னு போடுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அது மாதிரி கூட இங்கே போட்டுக்கலாம். ஆர் இங்கே என்ன எழுதிக்கலாம்னா x + 1/x is equal to +or-5ன்னு கூட எழுதலாம். புரியுதா? ஓகே, அதே மாதிரி இங்கேயும் அதே தான். x cube plus 1/x cube which is equal to +or-110 கூட எழுதலாம். இதுதான் உங்கள் புக் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. இது இப்படியே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். கரெக்டு தான் எல்லாமே. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10th சம்மை நான் ஸ்லோவாக மூவ் டவுன் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ஃபார்முலாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். x + 1/x, x cube plus 1/x cube இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பார்த்தாலே தெரியுது x cube plus y cube ஃபார்முலான்னு. இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட கண்டினியூஷன் இதாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ இந்த 11th சம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, சாரி 10th சம் முடிச்சிட்டோம். இப்போ 11th சம்க்கு போயிடலாம். ஓகே, 9th and 10th சம் முடிச்சிருக்கோம். இப்போ 11th சம், லாஸ்ட் சம் ஆஃப் திஸ் வீடியோ. 11th சம் இதான். இஃப் y minus 1/y the whole cube which is equal to 27, then find the value of y cube minus 1/y cube. இப்போ இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள். என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? x cube minus 1/x cube யூஸ் பண்ணலாமா? எஸ், அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் இருக்குது, ஒய் இருக்க இடத்துல 1/y இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதியாச்சு பாருங்கள். x cube minus y cube which is equal to x minus y the whole cube plus 3xy into x minus y. இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் வரும், உள்ளே எல்லாமே மைனஸ் வரும். ஸோ அதான் ரெண்டு ஃபார்முலாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதிட்டேன். இப்போ நான் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒய் இருக்குது, ஒய் இருக்குது. அப்படியே இதை வந்து கம்பேர் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துட்டாங்க, ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் இருக்க இடத்துல 1/y இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல y cube minus 1/y the whole cube which is equal to x minus y. அப்போ என்ன போடலாம்? y minus 1/y இந்த whole cube அப்படியே போட்டுக்கலாம். plus 3 into xy. அப்போ y into 1/y. புரியுதா? y into 1/y into x minus y. அப்போ என்ன x minus y னா x இருக்க இடத்துல y minus இந்த y இருக்க இடத்துல 1/y. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த y கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே 3 மட்டும்தான். இப்போ இங்கே y minus 1/yக்கு கொஷனில் வந்து 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 27 cube ப்ளஸ் இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம் இன்ட்டு இந்த y minus 1/yக்கும் நம்ம 27ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சாரி, இங்கே பாருங்கள், கொஷனில் பாருங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் வந்து இந்த போன சம்லலாம் வந்து இங்கே பாருங்கள், 10th சம்லலாம் வந்து இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ இந்த சம் பாருங்கள், இதே சம் தான் இதுவும். ஆனால் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் சேம் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து a + 1/a தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் பார்த்திங்கன்னா அதோட ஹோல் க்யூபே கொடுத்து 27ன்னு கொடுத்தாங்க. ஸோ நம்ம இது கொடுக்கும்போது இதை 6 க்யூப்னு கண்டுபிடிச்சோம். இந்த சம்முக்கு வந்து இதோட வேல்யூவே அப்படியே கொடுத்ததுனால இங்கே நம்ம க்யூப் போடக்கூடாது. புரியுதா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? இதோட க்யூப் போட்டு அப்படியே வேல்யூ கொடுத்துட்டாங்க 27. அப்போ இதோட வேல்யூ நம்ம 27 மட்டும்தான் போடணும். ஓகே,
இப்போ பாருங்கள், இப்போ y மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் வேணும் இல்லையா? y மைனஸ் ஒன் பை ஒய் வந்து நம்ம 27 போட முடியாது. ஏன்னா அதை க்யூப் கண்டுபிடிச்சா தான் 27. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப் நான் மறுபடியும் போடுறேன். இந்த ஸ்டெப்புக்கு 27 அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு ப்ளஸ் 3 இன்ட்டு, இப்போ இது எப்படி நான் கண்டுபிடிக்கணும் இங்கேருந்து நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், y minus 1 by y the whole cube which is equal to, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஞாபகம் இருக்கா, க்யூப் ரைட் ஹேண்ட் சைட் போனால் க்யூப் ரூட்னு வரும் ஞாபகம் இருக்கா? இல்லைனா நீங்கள் இதை என்ன எழுதுறீங்கன்னா, இதையும் வந்து எந்த சேம் நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 வரும்னு பாருங்கள். அப்போ எந்த சேம் நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 வரும்? 3 3s are 9, 9 3s are 27. அப்போ இது நம்ம 3 க்யூப்னு எழுதலாமா? ஸோ அந்த க்யூபும் கேன்சல் ஆகி தான் y மைனஸ் ஒன் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்திருக்கு. புரியுதா? இல்லைனா அப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்கள் வந்து 27க்கு எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகே, 3 9s are 27, 3 3s are 9. அப்போ 3 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்லைனா இந்த க்யூப் ரூட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போனால் க்யூப் ரூட் ஆஃப் 27 வரும். இது உங்களுக்கு க்யூப் ரூட்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு க்யூப் ரூட் கண்டுபிடிச்சா 3 தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. இங்கே வந்து ஹோல் கியூபோட வேல்யூ தான் 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 27ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல 27ன்னு போட முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஹோல் கியூப்னு கொடுக்கல. y மைனஸ் ஒன் பை ஒய் ஒன் பை ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கியூப் அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அது வந்து கியூப் ரூட்டுன்னு ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 27 + 3 3s are 9. ஸோ 29 36. கரெக்டாக? எஸ். ஸோ நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்? y cube + 1 by y cube தான் கேட்டிருந்தாங்க, which is equal to 36. ஓகே, பார்த்தீங்களா? நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 11th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.